என்னடா 2 நாள் ஆளை காணும் மாதிரி பார்த்தேன், வந்துட்டியா? என்ன கண்டாலும் உங்களுக்கு ஆக மாட்டாங்க. என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? எப்படி ஆகும்? நீ நல்ல பிள்ளையா இருந்தாக்க 2 நாள் சேட்டை காணுமே அப்படின்ட்டு வேதனைப்படலாம். நீ தான் உருப்படாதவன தலை தெரிச்சவனா இருக்கிறா, எதுக்கு உன்னை பத்தி யோசிக்கணும்? ஓரளவு தான் பொறுமை காப்பேன். பொறுமை போயிருச்சுன்னு வைங்க, அப்புறம் வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும்னு சொல்ல முடியாது சொல்லிவிட்டேன். நீ என்னைக்கு நல்ல வார்த்தை பேசியிருக்கிறா? வாயை திறந்தாலும் எல்லாமே அவத வார்த்தை தானே வருது. உங்களை மாதிரி ஆளுல பார்த்தாக்கா அப்படிதான் வரேன். சரி, இப்ப என்ன விஷயமா என் கூட்டுக்கு வந்தா நீ? அப்பாசை கூட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரி போலான்னு வந்தேன். இது ஆஸ்பத்திரிக்கு போறியா? நினைச்சேன்டா உனக்கு இதெல்லாம் வரணுமே, ஏன் இன்னும் வரலையே எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வந்துருச்சா உனக்கு? இதே ரொம்ப லேட்டா வந்திருக்கு. இப்போ எனக்கு உங்கள்ட்ட சண்டை போறதுக்கு நேரம் இல்ல, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துக்கிறேன். வாமாப்ல, எப்போ வந்தானே? ஏன் வெளியே நிக்கிறா? கையில என்னடா எக்ஸ்ரே எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கா? அப்பாசு உனக்கு தெரியாதா? அவனுக்கு வந்துருச்சாண்டா. அப்பாசே, ஒழுங்கு மரியாதை இருக்க சொல்லுங்க அப்பாவா, இல்லைனாக்கா மரியாதை கெட்டு போய் அவருக்கு சொல்லிவிட்டேன். அப்பா கொஞ்சம் சும்மா இருக்கப்பா, அவனே முடியாம வந்திருக்கான், அவன்கிட்ட போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறியா? என்ன மாப்பிளா, என்ன ஆச்சு? என்ன எக்ஸ்ரே எல்லாம் கொண்டு வந்திருக்கா? என்ன மாப்பிளா அப்படி தெரியாதனமா கேட்கறா? அன்னைக்கு தான் மாப்பிள போய் நம்ம டாக்டர்கிட்ட காட்டிட்டு வந்தோம். காட்டினப்போ எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொல்லிட்டாரு. எக்ஸ்ரே எடுத்துட்டு வரும்போது அவர் போயிட்டார்ல வீட்டுக்கு, டாக்டர் இல்ல. அதான் இப்போ டாக்டர் இருக்கிறாராம், அவர்கிட்ட போய் இந்த எக்ஸ்ரே காட்டி அப்படியே மருந்து வாங்கிட்டு வருவோமே, அதான் உடனே கூட்டிட்டு போலாமேன்னு வந்தேன். உங்க அப்பா வந்து போட்டுக்கிட்டு கல்தப்பள்ளி பண்ணிட்டு இருக்காரு நம்மள. ஓ ஆமால, அதே மறந்துட்டு போறா. சரிவா போயிட்டு வந்துருவான். சரி, டாக்டர் சொல்லுவாரு, மாரி மழைக்காலமா இருக்குது, மாரி ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி திங்காத அப்படின்னு சொல்லுவாரு. நீ ஐஸ்கிரீம் வாங்கலாம் சொந்த காசுல வாங்கி திங்க மாட்டா, அது ஒரு பிரச்சனை. நீ சொல்லிவிடு நான் ஐஸ்கிரீம் எல்லாம் திங்க மாட்டேன் அப்படின்ட்டு. அவர் சொல்லுவார், அப்புறமேல குளிக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாரு, ஜுரம் வரும் அப்படின்ட்டு. அது உனக்கு மட்டும் யூஸ் ஆகும்டா. ஆமா, நீ குளிக்கிறதும் கிடையாது, ஒரு வாரத்துக்கு ஒரு கதை குளிக்கிறாள். அவர் சொல்றது மட்டும் அதை மட்டும் நீ ஃபாலோ பண்ணுவா. ஏன் மாப்பிள அந்த எக்ஸ்ரே கொஞ்சம் போடுறா, உங்க அப்பா வந்து கழுத்து வச்சு போட்டுறேன். ரொம்ப ஓட்டுறான்டா என்ன அந்த ஆளு. அவர் கிடக்காது, வர நம்ம போவோம், நேரம் ஆச்சுல. மாப்பிள சீக்கிரம் போடா, அவர் டியூட்டி முடிச்சு போறா போய்டா, போய் கூப்பிட வர, இங்கே காட்டிட்டு போயிடுவான். சார் உங்களை தான் ஒரு நிமிஷம் இல்லைங்க. என்ன போவேன் உங்களுக்கு? இந்த எக்ஸ்ரே ரிப்போர்ட் கொஞ்சம் பார்த்து சொல்லிட்டு போங்க சார். எனக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சு, நீங்க நாளைக்கு வாங்கலாம். சார் நாங்கள் ரொம்ப தூரத்துல வந்துகிட்டு இருக்கிறோம், மழை டைம் இருக்கிறதுல பஸ் கிடைக்க மாட்டேங்குது. அன்னைக்கே உங்களுக்கு காட்டலாம் பார்த்தா உங்களுக்கு டியூட்டி முடிஞ்சு போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக நீங்கள் காட்டிட்டு மாத்திரை மருந்து வாங்கிட்டு போலான்னு இருக்கிறோம். கொஞ்சம் ப்ளீஸ் பார்த்து சொல்லிட்டு போயிருங்க சார். என்னப்பா நீங்களும் வேற. சரி, சீக்கிரம் கொடுங்க அந்த எக்ஸ்ரேயா பார்ப்போம். அது எக்ஸ்ரே தானடா, அது என்ன சொத்து பத்திரமாடா, இப்படி இருக்க பிடிச்சி நிற்கிறா, கொண்டு போய் கூட அவர்கிட்ட போயிட போறாரு. இந்தாங்க சார், பாருங்க சார். இந்த எக்ஸ்ரே யாரும் உடனடியா தம்பி? ஆமா சார், ஏன் எக்ஸ்ரே தான் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லையா? என்னப்பா நீ இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்கிறா? உன்னோட இதயத்துல பெரிய ஓட்டம் இருக்குதப்பா. ஆனா நீ வாழ்றது காலம் கொஞ்ச காலம் தான், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. என்ன மாப்பிள இப்படி சொல்றாரு? நீ அழுவாத மாப்பிள, உனக்கு ஒன்றும் இல்லை. எப்படி மாப்பிள அழுவாம இருக்க முடியும்? இதயத்துல ஒரு ஓட்டம் இருக்குன்னு சொல்லிவிட்டாரு, வாழ்ற காலம் கொஞ்சம்ங்கிறாரு. நான் உங்களை எல்லாம் விட்டுட்டு போயிடுவேனாடா? கொஞ்சம் இந்த வரேன். என்ன டாக்டர் நீங்க? அவனுக்கு போய் இதயத்துல ஓட்டம் இருக்குன்னு சொல்லியா? அவனுக்கெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனை ஒன்றும் இல்லையா? நீ டாக்டரா நான் டாக்டரா? எனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா? நான் சொன்னதுதான், அவனுக்கு இதயத்துல ஓட்டம் இருக்குது. ஒரு டாக்டர் பார்க்காம என்ன நீ கை நீட்டி அடிக்கிறியா? நீ அடிக்காம உங்களை கொஞ்சம் ஆளா? அவனுக்கு வந்து பைல்ஸ் ரிப்போர்ட் கொண்டு வந்தேன், அந்த பைல்ஸுக்கு எடுத்த எக்ஸ்ரே ஆகுது. அதை பார்த்து விட்டு வந்து ஹார்ட்ல ஓட்டம் இருக்குன்னு சொல்றா. என்னது பைல்ஸ் ரிப்போர்ட் எடுத்த எக்ஸ்ரே? அது இது ஏன்டா நீ நின்று அழுதுகிட்டு இருக்கிற? சின்ன பிள்ளையாட்டா அவனே ஒரு பேயனாட்டம் பைல்ஸ் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ஹார்ட்ல ஓட்டம் இருக்குன்னு சொல்லி நிற்கிறான். வர போவேன். ஆமாடா, நான் கூட மறந்து போயிட்ட பத்தியா. அன்னைக்கு வந்து நம்ம பைல்ஸுக்கு தானே எக்ஸ்ரே எடுத்தோம். இவன் வேற வந்து ஹார்ட்ல ஓட்டம் இருக்குன்னு சொன்னோன்னு அப்படியே பதறி போயிட்ட மாப்ள. இப்பதான் எனக்கு உசிரே வந்துச்சு. அது இல்லாம விட்டா போற ஒரு அறை, அது செமையா இருந்துச்சு மாப்ள.